ஜெபம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக, செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, அடியனை பரிசுத்தாவினாலே நிரப்புங்க. உம்முடைய வார்த்தைகளை தாருங்க. கேட்கின்ற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்திக்கான வசனம் சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த நாட்கள் என்பதை நினைவு கூறுவோம். நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற பிரச்சனைகள், தடங்களை எண்ணி வருந்தாதபடி அந்த நாளையும் கர்த்தரிடமாய் இணைந்து சந்தோஷமாய் நாம் கொண்டாடுவோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் அவருடைய வாழ்விலே காணப்பட்ட நெருக்கடியான காலங்கள் ஏராளம். அவருடைய வாழ்வின் மேன்மைகளை சிந்திக்கிறேன்னா, அவருடைய நெருக்கடிகளையும் வேதனைகளையும் வாசிப்பதிலே நாம் புரிந்து கொள்ளலாம். நம்ம தாவீதுடைய வாழ்விலே அவர் தேவனே தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்வு பரிசுத்தம் நிறைந்ததாக காணப்பட்டது. பாவங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் தேவன் சுட்டிக்காட்டிய பிறகு அந்த பாவத்தை தாவீது செய்ய. இந்த படிப்பினை நமக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது. ஆனால் பாவத்தை தேவன் நமக்கென்று சுட்டி காட்டும் போது அவற்றை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வின் மேன்மை அதுதான். ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்க வேணும். பின்னிலைமையை நினைத்து கொண்டே வாழாதீங்க. பின்னால் செய்த தவறுகளை இனி செய்யாதபடி கவனமாய் இருக்க அபியாசப்படுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கட்டும். ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணமோ நாளைய பொழுது என்னுடைய உயர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிற ஒரு மேன்மையான ஒரு பகுதியாக இருக்கும். அந்த பகுதி ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டதாக இருக்கட்டும். உங்களுடைய சொல்லானாலும் சரி, செயலானாலும் சரி, சிந்தையானாலும் சரி, ஆண்டவரோடு நீங்கள் இணைந்திருங்க. அவருடைய எல்கையை விட்டு விலகி போயிடாதீங்க. அதுதான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை கொடுக்கும். இதிலே களிகூர்ந்து மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லும்போது, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வருகிற கவலைகள்ல நீங்க கலங்கி தவிக்காதீங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன சந்தோஷம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது எழுதுவாரு, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கு. ஆமா, என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், எனக்கு விடுதலை கொடுப்பார், என்னை ரட்சிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. அந்த நம்பிக்கை யார் மீது? ஆண்டவர் மேல. ஆண்டவர் மேல, ஆண்டவர் மீது உள்ள அந்த நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருக்கும்போது எந்த குறைபாடுகளும் எந்த தடங்களும் உங்களை அமிழ்ந்து போக பண்ணாது. பார்க்கலீங்க. ஆமா, ஒருவேளை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்கள்ல கூட இயேசு அவரோடு கூட இருக்கிறார்.
அநேக அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார், அதிசயங்களையும் செய்கிறார். இதை கண்ட அவருடைய சீடர்களுக்கு கூட கலக்கம் அடையும் போது, பயம் அடையும் போது, சில நேரங்களிலே ஆண்டவரை அவங்க மறந்துட்டாங்க. அந்த நம்பிக்கையை விட்டுட்டாங்க. ஆனாலும் பிற்கால வாழ்வில் பாருங்க, இயேசு உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர்களுடைய அந்த நம்பிக்கை அவ்வளவு திடனா இருந்துச்சு. இப்போ அந்த நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? இயேசு அவர்களோடு கூட இருந்தார். அதை காட்டிலும் இன்னொன்று, இயேசுவோடு கூட இவர்கள் இணைந்து கொண்டார்கள். ஆமா, நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட தான் இருப்பார், அல்ல சந்தேகமே இல்லை. ஆனா நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இயேசுவோடு கூட இருக்கிறதா? இயேசுவோடு கூட நம்ம பயணிக்கிறோமா? நம்முடைய பிரயாணத்துல அவருடைய கரத்தை நம்ம பற்றி கொண்டிருக்கிறோமா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நம்பிக்கை இருக்குமானா இல்லையா, இந்த நாள்ல நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. வேதனைகளை எண்ணி புலம்ப மாட்டீங்க. ஏன்னா இதையும் தாண்டி ஆண்டவர் எனக்கு உயர்வை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை தருவார். எப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா? உடைய உள்ளத்துக்குள்ளாக அப்படி குளிர்ந்து விட்டு எரியும். அதுவும் சந்தோஷத்தை கொடுக்குங்க, அதுவும் சமாதானத்தை கொடுக்கும். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு. அவர் அந்த வார்த்தை சொல்வதற்கு காரணம் என்ன? அந்த சந்தோஷமும் சமாதானமும் நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும். இந்த சந்தோஷமும் சமாதானமும் யாருக்குள்ளாக வராது தெரியுமா? பாவத்திலே விளண்டு கொண்டிருக்கிற ஒரு நபருக்கு வராது. ஆமா, இயேசுவை விட்டு விலகி செல்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த சந்தோஷம் வராதுங்க, இந்த சமாதானமும் வராது. பயம்தான், பயத்தில் இருப்பாரு. இல்லையானா பயத்தையும் விட்டுருவாங்க, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஏதோ ஒரு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கிறிஸ்தவ வாழ்வு அப்படிப்பட்டது அல்ல. ஆண்டவரோடு இணைந்து நடக்கிற வாழ்வு. நீங்க அவரோடு கூட இணைந்து நடந்தீங்கன்னா, நீங்கள் நடக்க முடியாத, செயல்பட முடியாத இடங்களிலே, காரியங்களிலே ஆண்டவர் உங்களை தூக்கி சுமக்கிற ஆண்டவராக இருப்பார். ஆண்டவருடைய தூதர்கள் உங்களை தாங்கி செல்வார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்களா? ஆண்டவருடைய தூதர்கள் நம்மை சுற்றி சூழ ஆண்டவர் தூதர்களை அனுப்பியிருக்காருங்க. ஆமா, யாக்கோபுடைய வாழ்க்கையில நமக்கு தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு கஷ்டத்தோட தாயின் தகப்பனை சகோதரனை விட்டு பிரிந்து போகிறான். எங்க போறான், எங்க போகணும், யாரை சந்திக்க போறான், அவங்கள எப்படிப்பட்டவங்க அப்படி சொல்ல அவனுக்கு தெரியாதுங்க. கவலையோடு போயிட்டு இருக்கான் நடுக்காடு. அன்றைய காலங்களில் அந்த காடினுடைய அடர்த்தி எப்படி இருக்கும்? இப்படி ரோடா போட்டு வச்சிருந்தாங்க இல்லையே. ஏதோ ஒரு காட்டு பாதையா போயிட்டு இருப்பான். மரங்கள், செடிகள், கொடிகள் அப்படியே மிகுந்து காணப்படும். நடுக்காடு இரவு வந்துச்சு. எவ்வளவு பயந்துருப்பான். பயந்து ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுறார். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற, உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற ஒரு செய்தி. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன். அதை எப்படி தெளிவுபடுத்துறாரு பாருங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஒரு சொப்பனத்தை காண்றான். ஒரு பெரிய ஏணிப்படி வச்சிருக்குங்க. பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கு இடையில ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டு, அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறிட்டு இருக்கிறாங்க, இறங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பார்த்தீங்களா? சரி, மேல உத்து பார்க்கறான். அங்க யாரு இருக்கா? தேவ தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சுங்க. ஆண்டவர் அவனோடு கூட பேசுறாரு. சாதாரண ஒரு மனுஷங்க, சாதாரண ஒரு வாலிபன். அவனிடத்திலே அன்றைக்கு எந்த
முற்போக்கான காரியங்களும் காணப்படலை. ஆனா அவன் கவலையோட ஆண்டவரை நினைத்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் கூட இருக்கிறத விளக்குகிறார். பார்த்தீங்க, அப்போ உங்களை சுற்றிலும் யார் இருக்கா? தேவ தூதர்கள் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். ஆண்டவர் மேல இருந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்களேன், இது கர்த்தருக்கு உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ்ந்திருங்கள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறத நான் சந்தோஷமா இருக்கலாமா? சந்தோஷமா தானே இருக்கணும். ஆண்டவர் தான் உங்களோட கூட இருக்கிறாரு. தூதர்களை அனுப்பியிருக்கிறாரு. உங்களை காக்கும்படி தூதர்களை அனுப்பியிருக்காருங்க. கவலைப்படாது, நம்பிக்கையில நல்ல சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் மீது கொண்டு வர அந்த நம்பிக்கையை நீங்க விட்டு விடாதீங்க. ஒரு நிமிடம் கூட, ஒரு வினாடி கூட விட்டுறாதீங்க. எப்போ விடுவீங்க தெரியுமா? பாவத்திலே நீங்க விழுந்துகிட்டே இருந்தீங்கன்னா விட்டுருவீங்க. விடாதீங்க. பாவம் வேண்டாம். பாவத்தினால் வரக்கூடிய சாபங்களும் வேண்டாம். நீங்க அப்படி பாவமே நம்ம செய்துட்டு இருந்தோமானா தேவன் தம்முடைய முகத்தை மறைப்பாருங்க. அப்ப யார் வந்துருவா? பிசாசனுடைய ஆளுகைக்குள்ளாக நீங்க கொண்டு போகப்படுவீங்க. கவனமா இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்காக உண்டு பண்ணிருக்கிறார். 6 நாளை படைச்சாருங்க. 6 நாள்ல எவ்வளவு காரியங்களை படைத்தார். யாருக்காக படைத்தார்? மனு குலத்துக்காக தானே படைத்தார். சூரிய சந்திரன் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா படைச்சிட்டு வர்றாரு. அவ்வளோ எளிமையான ஒரு காரியமா? இன்று இந்த உலகத்தில் இருக்குது எல்லாமே ஆண்டவருடைய படைப்பு தானே, அவருடைய அன்றைய சிந்தனைகள். 6 நாளும் படைச்ச பிறகு அவர் சொல்றாரு 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பா அப்படின்னு. 7ஆம் நாள்ல நீ ஓய்ந்துரு. அப்ப 7ஆம் நாள்ல ஓய்ந்திருப்பது என்ன செய்யணும்? ஆண்டவருக்குன்னு அந்த காரியத்தை விசேஷமாக்கி கொள்ளணும். நாம ஆண்டவருக்குன்னு அந்த நாட்களை நாம எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவருக்குன்னு எடுத்துக்கொள்ளணும். அப்ப மற்ற நாட்களை ஆண்டவருக்கு நம்ம நேரத்தை ஒதுக்க வேண்டாமா? ஒதுக்கணும். எப்படி ஒதுக்குறது? செய்கிற காரியங்களை நீங்க ஒதுக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா, நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாங்க. பிறனை குறித்து நீ என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய? அந்த நீ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாம ஒரு வேலையை செய்துட்டு இருக்கோம், ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு பணியை செய்துட்டு இருக்கிறோம். ஒரு செய்தியை கேள்விப்படுற ஒரு நபரை பற்றி நம்மளால் அந்த உதவி உடனே ஓடி போய் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கருத்தா சொல்லுங்க. உங்களுடைய அந்த ஜெபம் இருக்கு பாருங்க, அது வல்லமை மிகுந்ததாக இருக்கும். ஏன்னா நீங்க கருத்தால சொல்றீங்க. நீங்க ஆண்டவர் பிரியமான பிள்ளை. பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபம் அங்க போய்கிட்டே இருக்குங்க. அந்த உதவி போயிட்டே இருக்கும். நீங்க தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. தேவனுடைய தாசர்களை குறித்து எவ்வளவு பெரிய வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அவருடைய ஜெபங்கள் வல்லமை மிகுந்த ஜெபமாக காணப்படுகிறது. சில பிரசங்கமாருடைய அந்த ஜெபம் எவ்வளவு வல்லமையா இருக்கு தெரியுமா? கடந்த காலங்களில் தினகரன் அப்படி சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சொல்லுவாங்க வல்லமை மிகுந்த அந்த ஜெபங்கள். அவர்கிட்ட குறை இருக்கா இல்லையா அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. குறை சொல்வரோடு கூட நீங்க சேராதீங்க. அந்த ஆண்டவரை பார்த்து கொள்வார். நமக்கு பரிசுத்தமான அந்த ஒரு இணைப்பு தேவை. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா போதும். இல்லையா? இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவுள். இத இன்னும் கொஞ்சம் விவரமா சொன்னோம்னா சங்கீதம் 106, 107 முதல் வசனத்தில் எப்படி சொல்றாரு? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை. இந்த கிருபையை யாருக்குள்ளது பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்குரியதுங்க. உங்களால நினைச்சு பார்க்க முடியாத கிருபை உங்களை சூழ்ந்தது. ஏற்பட்ட காலங்கள்ல நியாயப்பிரமாணத்துக்கு சாதகமாக தான் வேலை எல்லாம் ஓடிட்டு இருக்கும். குற்றப்படுத்தும், ஒவ்வொரு மனிதனையும் குற்றப்படுத்தும். புதிர்பாட்டில் இயேசுனுடைய காலத்துக்கு பிற்பாடு நியாயப்பிரமாணம் அப்படின்னு மழுங்க ஆரம்பிக்கு. இப்போ இயேசுனுடைய அந்த வார்த்தைகள்,
அந்த இயேசுனுடைய இந்த வார்த்தை. நீங்கள் அவைகளை நீங்கள் பின்பற்றி கொண்டு வருவீங்களா? அதுக்காக நியாயப்பிரமாணத்தை விட்டுறணுமா? இல்லையே. பிரமாணங்களை கை கொண்டு வச்சிருக்கணுமா நாம? அதற்காக நீங்கள் பிறனை நேசிக்கலை அப்படின்னு சொன்னால் அதில் எந்த பிரயோஜனம் இருக்காது. அந்த கிறிஸ்தவ வாழ்வில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அந்த ஒரு வாலிபன் வரும்போது ஆண்டவர் கேட்டார், அப்போ நீ பிரமாணங்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன் ஆண்டவர், எல்லாம் வச்சிருக்கேன். ஆனால் ஒரு குறை உண்டுப்பா இல்லையா? உன்னை நேசிப்பதில் நீ பிறனை நேசிக்கணும் இல்லையா? நேசிக்கணும் இல்லையா? ஆமாம் ஆண்டவர், விட்டு தரித்திரனுக்கு நீ கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கடந்துட்டு. ஆமாங்க, ஆண்டவருடைய அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அன்பு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுக்கு மேலான அன்பு என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறு. உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறு. சொந்த மகனை உனக்கென்று அனுப்பியிருக்கிறார். சொந்த மகனை அனுப்பியிருக்கிறார். எந்த பலியும் வேண்டாம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தம் போதுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயந்தான். அது கிருபை. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றார், யாரெல்லாம் எனக்கு பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். இந்த வசனத்தை சொல்லி 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 கேளுங்க. ஆண்டவரே, நான் பலவீனம் பாண்டுமப்பா இல்லை, உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் அப்படி சொல்லியிருக்கிறேன். உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தில் என்னைய சாட்சியாக நிறுத்துங்க. உங்களுடைய பிள்ளையாய் நான் வாழ எனக்கு உதவி செய். எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. என்னோடு கூட இருங்க. என்னை கைவிட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்களா? எல்லா குறைபாடுகளும் ஆண்டவர் என்ன செய்வார்? அப்படியே நகட்டி கொண்டு போயிடுவார். ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருப்பார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஒன்று சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஆண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா? இயேசு சொன்னார், நல்லா சொன்னார். தேவனாகிய கர்த்தரிடத்துல உன்னை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட அன்பு கூறு, முழு மனதோட, முழு பலத்தோட அன்பு கூறு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். முதல் அன்பா தான், முதல் கற்பனையா தானே. நீ அன்பு கூறுவாயாக. நீ அன்பு கூறுனா வாழ்க்கையில எந்த நடந்தாலும் சரிதானே, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு உங்களோடு கூட நான் பேசுகிறேன். ஏற்கனவே நம்ம அடிக்கடி கொஞ்சம் பார்த்துருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு தான். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டு, தானியேல் அந்நிய நாட்டில் ஒரு அடிமையாக இருக்கிறான். சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிறான். அந்த நாட்டை தரியு அப்படிங்கிற ஒரு ராஜா ஆண்டு வருகிறார். அந்த நாட்டில் மொத்தம் 120 தேசங்கள் இருக்கு. அந்த 120 தேசங்களை ஆள்வதற்கு 120 தேசாதிபதிகளை அந்த ராஜா வச்சிருக்கான். அப்ப எவ்வளவு பெரிய ராஜாங்கம் பார்த்தீங்களா? பெரிய ராஜாங்கம். இந்த நாட்டுக்கும் தானியேலுக்கு சம்பந்தமே கிடையாது. இவன் ஒரு இஸ்ரவேலன் இல்லையா? இவன் அப்படி ஈசரை பிடித்து கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்த அந்த இடத்துல தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. 120 நாடு இருக்கு, 120 தேசாதிபதிகள் இருக்காங்க. அந்த 120 தேசாதிபதிகளையும் கணக்கு கொடுப்பதற்கு ஒரு 3 பிரதானி இருக்கான் அந்த நாட்டில். அந்த 3 பிரதானியில தானியேல் ஒருத்தங்க. இவன் அந்த நாட்டுக்காரன் கிடையாது, இவன் அயல் நாட்டுக்காரன். தானியேல் ஒருத்தன். தானியேலுக்கு இருந்த அந்த கிருபையை பாருங்க, தான் கிருபை. அந்த 3 பிரதானிகளில் இவன் முதன்மையாக இருக்கிறான். அப்போ ராஜாவுக்கு அடுத்து யாரு தான்? தானியேல் தான். அந்த 120 தேசாதிபதிகளுக்கும் அவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அவரோட பேசுவதற்கு, கணக்கில் கேட்பதற்கு எல்லாம் இந்த தானியேலுக்கு உரிமை உண்டுங்க. இப்போ எவ்வளோ மேன்மையான ஒரு பதவி பாருங்க.
எவ்வளவு மேன்மையான ஒரு பதவி. இப்போ ராஜா இன்னொரு காரியத்தை சிந்திக்கிறார். அந்த 120 தேசத்துக்கும் ஒரு முதன்மையான ஒரு அதிகாரியை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். தானியேல் என்ன உயர்த்த நினைக்கிறார். இதுவரைக்கும் கூட எந்த பிரச்சனையும் இல்லை, பார்த்துடுங்க. இப்பதான் பிரச்சனை வரும். அப்போ உலகத்துல உங்களுக்கு என்னைக்கு பிரச்சனை வருதோ அன்று நீங்க உயர போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தமா. அதை பற்றி நீங்க கவலையே படாதீங்க. இதுல கலிகூர்ந்து மகிழ கண்டுவோம். சந்தோஷமா இருங்க. நன்மையெல்லாம் நல்லா அனுபவிச்சிருக்கிறோம் இல்லையா? அன்றைக்கு சந்தோஷமா இருந்தோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருதா? அது உங்களால இல்லையல்ல, உங்களால இல்லை. அது பொறாமை நிமித்தமாக, துன்மார்க்கரின் நிமித்தமாக. கவலையே படாதீங்க. நீங்க ஆண்டவருடைய கையிலே மாத்திரம் நீங்க இருங்க. அதுல உறுதியா இருங்க. எந்த மனுஷன்ட்டு போய் புலம்பாதீங்க. உதவி யாருகிட்ட இருந்தா வரணும்? உங்களுடைய நம்முடைய ஆண்டவரிடமிருந்தா வரணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவர். தாவீது எவ்வளவு வேதனையோடு அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர் தான் ஆண்டவரே. நீ அதில் அந்த பூரணமா நிலைத்திருங்க. கவலையே படாதுங்க. ஆண்டவர் என்னென்றால், நீங்க ஆண்டவரை தேட தேட உங்களோட கூட தான் இருப்பார். அவரை விட்டுட்டீங்க, கொஞ்சம் விலகி போயிடுவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு பிரியமான பிள்ளைகள் உண்டு அல்லவா? அவர்களையும் ஆசீர்வதிக்கணும். ஆனால் உங்கள் மீது ஒரு கிருபை, தேவனுடைய கிருபை உண்டு. உடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற நம்முடைய ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு உண்டு. அந்த கிருபை எப்போ நீங்க ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறீர்களோ வந்துடுவேன், உடனடியாக வந்துடுவேன். அதுக்காக நீங்க ஆண்டவரை விட்டு விட்டு நீங்க தேடணும்னு அர்த்தமா? இல்லை. நீங்க விழுந்து விழுந்து எழுந்திருக்கணும் அப்படி அர்த்தமா? இல்லை இல்லை. நிமிர்ந்து நில்லுங்க, ஆண்டவரோடு கூட நில்லுங்க. ஒரு நிமிஷம் கூட ஆண்டவரை விட்டு நீங்க விலகிறாதீங்க. உங்களுடைய தெய்வம் அல்லவா? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுத்த தேவன் அல்லவா? புத்திர சுவிகாரத்தின் ஆவி கிடைக்குமா? கிடைக்குமா? பெற்ற பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவரோடு கூட இருங்க. சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. குறைகளை எண்ணி எண்ணி அழாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒரு கண்ணீரோட சொல்லுங்களேன். சொல்லுங்க. உங்களை கவனிப்பதில் தவிர விட வேறு எது அவருக்கு முதல் காரியமாக இருக்கும்? கண்ணீரோடு கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாங்க, கைவிடவே மாட்டார். ஒரு நிமிடம், ஒரு வினாடி கூட உங்களை கைவிடவே மாட்டார். ஆமா, இப்போ பாருங்க, தானியேலை குற்றப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு அவனோடு கூட சேர்ந்த மற்ற பிரதானிகள், ராஜாக்கள், மந்திரிமார் எல்லாரும் ஒரு கூட்டம் எழும்புறாங்க. எப்படிடா இவனை குற்றப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதிக்கினை கொண்டு யார்கிட்ட கொடுக்குறாங்க? ராஜாட்ட ஒரு காரியமா பேசுறாங்க. ராஜாவே, 1 மாசம் உண்மை தவிர இந்த நாட்டில் யாரும் வேறு யாரையும் வணங்கக்கூடாது, எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, எந்த மனுஷனையும் வணங்கக்கூடாது, எந்த விண்ணப்பத்தையும் பண்ணவும் கூடாது. உங்ககிட்ட மாத்திரம் தான் பேசும் இல்லையா? இது யாருக்கு எதிராக அவர்கள் வைத்தது? தானியேலுக்கு எதிராக. ஏன்னா தானியேல் உலகத்துக்கு என்ன செய்ய மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான், ஆண்டவருக்கு கீழ்ப்படிப்பான். தெரியும், அவன் டெய்லி அவனுடைய வீட்டில் மேல் மாடியில் ஜன்னலை திறந்து வச்சு எருசலேம் தேவாலயம் எங்கே இருக்கிறதோ அந்த இடம் நோக்கி அவன் மகால் படிட்டு ஜெபிப்பான். பார்த்துட்டீங்க, ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஆண்டவர் நோக்கி டெய்லி ஜெபிப்பான். இப்போ அவனுக்கு எதிராக இந்த பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. ராஜாவுக்கு இது புரியலை, தரியூர் ராஜாவுக்கு இது புரியலை. அக்செப்ட் பண்ணிட்டான், கையெழுத்து வச்சுட்டான். 120 ராஜ்யத்துக்கு அது போகுது. இப்போ டெய்லி தானியேலை பார்க்குறாங்க. தானியேலுக்கு தெரியும். தானியேலுக்கு தெரியாமல் எந்த பிரார்த்தனை அங்கேருந்து வெளியே வருமா? தானியேலுக்கு தெரியுங்க. அவன் ராஜா கையெழுத்து வச்சிருக்கிறார். யாரு அந்நிய தெய்வத்தை வணங்குறாங்களோ, ராஜாவை தவிர வேறு தெய்வத்தை வணங்குறாங்களோ, அவங்கள என்ன செய்வாங்க?
பிடிச்சி சிங்கக்கபியில் ஒன்று போட்டுருவாங்க. அதான் ராஜாவுடைய இந்த பிரமாணமே அதுதான். என்னை தவிர மற்ற தெய்வங்களை வணங்குற எல்லாரையும் பிடிச்சி எங்கே போட்டணும், சிங்கக்கபியில் போடணும். மக்கள்லாம் கட்டுப்பட்டுட்டாங்க. 120 தேசத்து மக்களும் கட்டுப்பட்டுட்டாங்க. 120 தேசாதிபதிகளும் கட்டுப்பட்டுட்டாங்க. மந்திரிமார்கள் எல்லாம் கட்டுப்பட்டுட்டாங்க. அதிகாரிகள் எல்லாரும் கட்டுப்பட்டுட்டாங்க. தானியேல் அவன் உள்ளத்துல ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் எந்த மேன்மையை கொடுக்க அவனுக்கு இஷ்டமே இல்லை. அவன் டெய்லி போய் ஜபிக்க ஆரம்பிச்சான். இது பெரிய பிரச்சனை ஆயிட்டு. இது ராஜாட்ட திரும்ப போய் சொன்னாங்க. சொல்லிட்டு அது உண்மையாயிற்று. இப்போ தானியேலை கொண்டு எங்க போட போறாங்க? சிங்கக்கபியில போடணும். அதுக்கு யார் கையெழுத்து போடணும்? ராஜா கையெழுத்து போடணும். ராஜா அப்படியே பிரச்சனையில் உழண்டுட்டே வராரு. தானியேலுக்கு எப்படிடா நம்ம உதவி செய்யலாம்? நல்லா யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. உங்களுக்கு உதவி செய்வது மனிதர்கள் அல்ல, மனிதரால் அல்ல. ஒருவேளை நிறைய காரியங்களில் ஆண்டவர் சில மனிதர்களை அனுப்பி உங்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பார். அதனால மனிதர்கள் யாரையும் நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஆனால் மனிதர்களுக்கு அப்பால்பட்ட காரியத்தை ஆண்டவர் தான் செய்ய முடியும் இல்லையா? அந்த ராஜா 120 தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ராஜா தானியேலை காப்பாற்றுவதற்கு அவரை திண்டாடுறாங்க. முடியலை. சரிப்பா, நாளை காலையில் அவர் தானியேலை சிங்கக்கபியில் கொண்டு போடுங்க அப்படின்ட்டாரு. சாயங்காலம் ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ தானியேலை சிங்கக்கபிக்கு தூக்கிட்டு போறாங்க. தூக்கி கொண்டு சிங்கக்கபியில கொண்டு போட்டாச்சுங்க இல்லையா? தானியேல் சிங்கக்கபி உள்ளுக்கு கிடக்கிறாரு. சிங்கங்களை எல்லாம் தானியேலை சுற்றி அப்படி நிற்குது. வாயை அடைச்சிக்கிட்டு நிற்குது. ஒன்றுமே தானியேலை தொடலை. இப்போ நீங்கள் யோசிங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய ஆண்டவர் மகிமைப்படுத்து. ஆண்டவரோடு கூட பேசிகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற அந்த தொடர்பு இருக்கு பாருங்க, அதை விட்டு விடாதீர்கள். அப்பொழுது தேவன் உங்களை என்ன செய்வார்? கைவிட மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவர், இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷமாக மகிமை டிவியை ஆசீர்வதிங்க. மகிமை டிவியை நடத்துகிற மகனை ஆசீர்வதிங்க. குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. பணி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பொருட்களையும் ஆசீர்வதிங்க. போக்குவரத்தையும் ஆசீர்வதிங்க. அக்கினி மதிலாக இருந்து பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.